1982லங்க என்ன ஆயிருக்குன்னா, ஃப்ளைட் வந்து ஒன்று மேலே வந்து ஒரு 15 அடிக்கு மேலே வந்து பறந்துட்டு இருந்திருக்கு. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெருப்பு எப்படின்னா, ஒரு மாதிரி ப்ளூவாக வந்துட்டு அந்த சைடு ஃபுல்லாக பறந்துருக்கு. இது வந்து அந்த பிளைன் ஓட்டுறவருக்குமே அது என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, அது வந்து உள்ளே உட்காந்துருக்க பேசஞ்சருமே பார்க்குறாங்க, என்னன்னு யாருக்குமே புரியல. ஒரு மாதிரி எல்லாருக்குமே பயந்தான் இருக்கும். என்னடா அது ஒரு மாதிரி ப்ளூவாக வந்து சைட்லலாம் பறக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துருக்காங்க. இது எங்கன்னா இந்தோனேஷியாவில் நடந்திருக்கு. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, பைலட் வந்து பார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, சைடில் இருக்கிற 4வது இன்ஜின் வந்துட்டு அங்கே வந்து ஒர்க் ஆகாமல் அது எரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்து அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. பயந்ததுக்கப்புறம் இல்லாமல் பேசஞ்சருமே ரொம்ப பயந்து அவங்க ஆக்சிஜன் அந்த மாதிரிலாம் வச்சு, ஏன்னா அந்த செகண்டில் வந்துட்டு ஒரு பயம் எல்லாருக்குமே வரும் தானே. அப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க வந்து இந்தோனேஷியாவில் இருந்து கிளம்பும் போது அங்கே வந்து ஒரு எரிமலை வந்து வெடிச்சு செதறி அது வந்து எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த புகை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த புகை இருக்குல்லங்க, அது வந்து அந்த ஏரோப்ளைன் போகும்போது மேலே தான் பறந்துருக்கு அந்த புகை. அப்போ அந்த ஏரோப்ளைன் போகும்போது அதுலேருந்து வந்து டஸ்ட் இருக்குல்ல, அது வந்து அந்த அது வந்து அந்த சுற்றிக்கிட்டு இருக்க அந்த ஹீட்டுக்குள்ளே போகும்போது எல்லாமே மெல்ட் ஆகி அந்த இன்ஜினை வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்கு. இதனால அந்த இன்ஜின் வந்து எதுவுமே ஒர்க் ஆகாமல் வந்திருக்கு. இதனால என்ன ஆயிருக்குன்னா, 15 அடிக்கு மேலே இருந்த அந்த ஏரோப்ளைன் ஆயிருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்திருக்கு. அதாவது எப்படின்னா, ஒரு சும்மா நம்ம ராக்கெட் இப்படி தூக்கி போட்டோம்னா மேலே வந்து சல்லுன்னு கீழே போய் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி அந்த ஏரோப்ளைன் வந்து மேலே வந்து சருன்னு கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, கீழே இறங்க அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி திக்குன்னு தான் இருக்கும். என்ன நடக்குது அடுத்த நொடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணியிருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிற பைலட் என்ன பண்ணிட்டாங்க, 4வது இன்ஜினை வந்து இப்படி ஆன் பண்ண வச்சிட்டாங்க. இப்படி என்ன பண்ணியிருக்காங்க, 4வது இன்ஜின் ஆன் பண்ணவும் திருப்பி அந்த 3, 2, 1 இருக்கு, அதுவும் முன்னாடி ஆஃப் ஆயிடுச்சு எல்லாமே. திருப்பி கஷ்டப்பட்டு இது பண்ணி 2, 3 வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 3 இன்ஜின் 3 இன்ஜினை வந்து ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணோன்னா ஒரு இன்ஜின் மட்டும் தான் இருக்கு. அதையும் முட்டி மோதி பார்க்கணும், ஆனால் முடியல. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்தோனேஷியா அங்கே இருக்கிற ஏர்போர்ட்லேயே வந்துட்டு திருப்பி வந்து அதை லேண்ட் பண்ண வந்திருக்காங்க. எப்படி கஷ்டப்பட்டு ஒரு அந்த சொல்லுவாங்க ஒரு போராட்டம், அந்த 3 பைலட்டுமே போராடி அந்த ஏரோப்ளைன் வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் 247 பேர் பேசஞ்சர் வந்து உயிர் தப்பிச்சிருக்காங்க. இது வந்து 1982 வந்து இது வந்து நடந்த ஒரு விஷயம். இது வந்து இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு விஷயங்க.